அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து தினமும் வருகிற இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை, ஆலோசனையான வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த 2வது வசனத்தில், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அலங்காரம்னா என்னது? நம்மை அழகுபடுத்துகிற காரியங்கள், மேக்கப். நம்ம மேலே நமக்கு நம்ம நல்லா அழகாக இருக்கணும். யாருமே என்ன பண்ணுறதில்ல, நம்ம அசிங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டோம். எல்லாருமே அழகை விரும்புவோம். நல்லா இருக்கணும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். ஒருவேளை திருமண நிகழ்வுகளில் மற்ற சுப நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் பண்ணுறதற்கு, அலங்காரம் பண்ணுவதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வாங்க. திருமண மணப்பெண் ஒரு மணவாளனை சந்திக்க போகும்போது தன்னை அலங்கரித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அதே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி மணவாளனை சந்திக்க போகிற மணவாட்டி தன்னை அழகுபடுத்தி கொள்ளுகிறாளோ, அதே மாதிரி ஆண்டவர் மணவாளனாக வீற்றிருக்கிறார். அவரை சந்திக்க நீங்கள் நானும் மணவாட்டிகளாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த மணவாட்டி என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், சபையானது, ஆண்டவருடைய குடும்பமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எது அலங்காரமாக இருக்கணும்? பரிசுத்தம். இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவரை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சந்திக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக எனக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்தம், அலங்காரமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். என்னை சுற்றிலும் அந்த பரிசுத்தம் என்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்தத்தினால உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளும்போது, மணவாளனாகிய ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார், நம்மை பார்த்து மகிமைப்படுகிறார். நமக்கு பரிசுத்த அலங்காரமாக இருக்கும்போது நம்மளை பார்க்குறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளோ பரிசுத்தமாக ஆண்டவருக்கென்று வாழ்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஆண்டவருக்கென்று வைராகியமாக நிற்கிறாங்க. இந்த காரியத்தெல்லாம் இவங்க ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சிகளை ஆண்டவர் கேட்கும்போது அவர் மகிமைப்படுகிறார். ஆகையினால இந்த வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பலவிதமான காரியங்களை வைத்து இந்த உலகத்தில் என்னை நான் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தேவையான முக்கியமான ஒன்று, பரிசுத்தம் எனக்கு அலங்காரமாக இருக்கணும். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட மணவாளனை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரே, இந்த கேட்கிற வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. மணவாளனை சந்திப்பதற்கென்று தகுதிப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.